February 2003, Tamil Shorthand Junior Dictation. Get ready for dictation. 5 seconds. Start. பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, விவசாய குத்தகைதாரர் சட்டம் பற்றிய விளக்கக் கூட்டத்தில் என்னுடைய கருத்துக்களை கூற வாய்ப்பளித்தமைக்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு சட்டங்களை விட இந்த சட்டத்தில் குத்தகைதாரர்களுக்கு ஓரளவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை வரவேற்று மேலும் பல சலுகைகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை தெரிவிக்க விளைகிறேன். எல்லா பருவங்களிலும் விளைச்சல் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தண்ணீர் பற்றாக்குறை, புயல், பெருவெள்ளம், பூச்சிகளின் தாக்குதல் போன்ற பல்வேறு காரணங்களால் விளைச்சல் குறைகிறது. சில நேரங்களில் பயிர்கள் முற்றிலுமாக அழிந்து போகின்றன. அப்படிப்பட்ட நேரங்களில் செய்த செலவுகளை கூட ஈடுகட்ட முடியாமல் குத்தகைதாரர்கள் பெருத்த இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள். அதே நேரத்தில் நில உடைமையாளர்களின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால், குத்தகைதாரர்களின் பரிதாபகரமான நிலையை சிறிதளவு கூட எண்ணி பார்க்காமல் குத்தகையை வசூல் செய்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். அதனால் நில உடைமையாளர்களுக்கும் குத்தகைதாரர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சில நேரங்களில் உண்மை நிலையை ஆராய்ந்து பார்க்காமல் சட்டத்தை செயற்படுத்தும் அதிகாரிகள் நில உரிமையாளர்களுக்கு ஆதரவாக இருந்து விடுகிறார்கள். வாங்கிய கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாமல் கால் வயிற்று கஞ்சிக்கும் வழி காண முடியாமல் அடுத்த பயிர்விட யாரிடம் கடன் கேட்கலாமென்று சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த குத்தகைதாரர் வெளியேற்றப்பட்டால் அவருடைய குடும்பம் எத்தகைய துயரங்களை சந்திக்க நேரிடும் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். விவசாய கூலிகள் குத்தகைதாரர்கள் நலன்களை மனதிலே கொண்டு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுக்கிறது. முழுமையான பாதுகாப்பு அளிக்க அரசு சட்டங்களை இயற்றுகிறது. இருந்தபோதிலும் சட்டங்களிலுள்ள சந்து பொந்துகளுக்குள்ளே நுழைந்து அரசின் சலுகைகளை அனுபவிக்க முடியாமல் செய்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட குறைபாடுகளை நிறைவு செய்ய குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரியில் உள்ள கலைப்பொருள் அங்காடி மேலாளர், தஞ்சாவூரில் உள்ள பஞ்சலோகத்தட்டு உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளருக்கு
எழுதும் கடிதம். அன்புடையீர், இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் கன்னியாகுமரி ஒன்று. அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கிறார்கள். கலை நயமிக்க பொருள்களை வாங்க வருகின்ற பயணிகள் கைவண்ணம் செறிந்த தஞ்சாவூர் பஞ்சலோக தட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் எங்களிடம் உள்ளவை இன்னும் ஒரு வாரத்திற்கே போதுமானவையாகும். ஆகவே பெரியது சிறியது என்று அனைத்து வகைகளிலும் உள்ள பஞ்சலோக தட்டுகளை உடனே அனுப்பி வையுங்கள். அவற்றிற்கான தொகையை வழக்கம் போல் அனுப்பி விடுகிறோம். உலக நாடுகளில் நம் கை வண்ணத்தை பறைசாற்றுவதாக இருப்பதால் தரத்திலும் கவனம் செலுத்த வேண்டுகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.